வெல்கம் டு டிகே டாக்ஸ் அப்படிலாம் சொல்லுவேன் நினைக்காதீங்க. இது ஜிலியன் சினிமா வித் மீ விஜய் டிகே. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஜிலியன் சினிமா ஷோவில் எதை பற்றி பார்த்தோம், எந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்தோம்னா டாக் ஷோ, சோஷியல் ரிலேட்டடாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ மறுபடியும் நம்ம மூவிக்குள்ள வரும். இந்த மூவி ஜிலியன் சினிமா பிளேலிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், நம்ம லாஸ்ட்டாக பார்த்த விடாமுயற்சி திரும்ப அதே சொல்ல நினைக்காதீங்க. இப்போ விடாமுயற்சி அப்டேட் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ விடாமுயற்சியை பார்த்தீங்கன்னா மகிழ் திருமையை டைரக்ட் பண்ணிருக்காரு, லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரொடியூஸில் பார்த்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு 250 கோடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு 400 கோடிக்கு போயிடுச்சு. அதனால சுபாஸ்கரன் ஒரு மாதிரி சோகத்தில் ஆளுந்தனால என்ன பண்ணுறாரு, சரி ஓகே படம் ரிலீஸில் ஓரளவு சமாளிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 150 கோடி கூட முழுசாக கிடைக்கலன்ற மாதிரி டோட்டல் அப்செட்டில் ஆகிட்டாரு. ஸோ இதெல்லாம் படத்துக்கு அப்புறம் தான், ரிலீஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, தேட்டர் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறப்ப சுபாஸ்கரனும் சீஃப் ஆஃபீஸர் லைக்கா சீஃப் ஆஃபீஸர் தமிழ்குமாரனும் 2 பேரும் ரெட் ஜெயின் மூவிட்ட போய் பேசியிருக்காங்க. எங்களுக்கு பேமெண்ட் வரலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டரில் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெட் ஜெயின் மூவிட்ட ரெக்வஸ்ட் பண்ணனால இவர் அஜித்காகவும் அந்த மூவி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ February 6 ரிலீஸ் ஆன அந்த படம் வியாழக்கிழமை. ஸோ ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தேட்டரில் காத்து வாங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் மனசுலையும் சரி, ரசிகர்கள் மனசுலையும் சரி, ரொம்ப ஆரவாரமாக எதிர்பார்த்த ஒரு படம். ஆனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ்வுக்காக நடந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு ரிலேட்டடாக கொண்டு போய் படத்தை முடிச்சிட்டாங்க. அப்படின்றதுனால அஜித் டமால் டுமில் தடா திடீர்னு எல்லாம் எதிர்பார்த்த ரொம்ப ஆக்ஷன் பிளாக்லாம் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லலாம். அதனால லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரனுக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த சோகத்தில் இருந்தாலும் அதுக்கு அடுத்து என்னடா பண்ணலான்னு பிளான் பண்ணி நம்ம பார்த்தா நம்ம இவர் பிருத்திவிராஜ் மோகன்லால் ஞாபகத்துக்கு வராங்க. அப்படின்னு பார்த்தா யாரு என்ன படம் அப்படின்னு யோசிப்பீங்க. சில பேருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அப்படின்னா பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ண லூசிஃபர் மோகன்லாலை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மலையாளத்தையும் சூப்பர் ஹிட், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி நம்ம மக்களுக்கு அப்பப்போ டிவி சேனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நானும் நிறைய டைம் டிவியில் பார்த்துருக்கேன். மற்றபடி ஹாட்ஸ்டார்லேயே நிறைய டைம் அந்த படத்தை பார்த்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தாலும் அந்த படம் ஒரு போர் அடிக்காத ஒரு படம். பிருத்திவிராஜ் டைரக்ஷனில் மோகன்லால் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து இப்போ L2 அப்படின்னு அப்கிரேட் ஆகி எம்புரான் அப்படின்னா, அதாவது லூசிஃபர் 2 வந்து எம்புரான்னு சொல்லி இப்போ பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டைப் பண்ணி இப்போ நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் இந்த படத்தில் ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் கூட்டணி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தமிழ் சினிமாலேருந்து முதல் முறையாக லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து மலையாள சினிமாக்குள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ இவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மலையாள சினிமாவில் அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் என்ட்ரு ஆயிருக்கனால இப்போ லூசிஃபர் 2 எந்த லெவலில் பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது, எந்த லெவலில் வசூலை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆக்டர் இவங்கெல்லாம் நிறைய பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே இன்னமும் நிறைய பேர் மேரேஜ் பண்ணாமலும் இருக்காங்க, நிறைய வயசுகளாகும். ஆனால் எவ்வளோதான் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் மாறலன்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் இன்னமும் எங்காவே இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிஹாசன் கிட்ட மேரேஜை பற்றி பேசினாலே ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறவங்களாம் கடிச்சு குதற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா, மேரேஜ் பண்ணி வைக்கிறியா, மேரேஜுக்கு பணம் கொடுங்க, மேரேஜ் பண்ணால் இன்விடேஷன் அடிக்க சாப்பாடு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கடிச்சு கொடுக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர், செகண்ட் லவ் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது மேரேஜ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட ஃப்ரெண்டு வாணி போஜன் ஊட்டி பொண்ணு தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் சீரியல்லையும் நிறைய நடிச்சிருக்காங்க. நீங்களும் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, நிறைய மூவிலையும் பார்த்துருப்பீங்க, சீரியல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. வாணி போஜன் நல்ல ஒரு நடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தமிழ் பொண்ணு, ஊட்டி பொண்ணு. என்னடா ஊட்டின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம். ஸோ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது, ஸ்ருதிஹாசனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அது மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் என் கண்ணாலே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நித்யா மேனன் ஒரு பக்கம். ஆனால் இவங்களை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தனுஷ் இருக்காரு, அவரு அப்ளிகேஷன் போட்டதா கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தனுஷ் உண்மையிலேயே அப்ளிகேஷன் போட்டிருக்காரா, இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகுவாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் வருவோம். சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நாளாக நகைச்சுவை, அப்புறம் ஆக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி படத்தை கொடுத்தாலும் இடையில நிறைய படம் ஃப்ளாப் ஆகி டாக்டர் அப்புறம் டான் கொஞ்சம் படங்கள் ஹிட்டு கொடுத்து மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகி மறுபடியும் ஏறி வந்த இடம் தான் அமரன் சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லா இடத்துலையும் வெடி, பிளாஸ்ட், லவ், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு உண்மையான ரியல் ஸ்டோரியை அவருக்காக கொண்டு வந்து எடுத்த படம் தான்.
அமரன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல வரப்படங்கள் எல்லாமே ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் வரிசைக்காகவே வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இது சுதா கொங்குரா டைரக்ட் பண்ணுற தமிழ் தீ பரவுட்டுன்ற மாதிரி பராசக்தி மக்கள் மனசில் பயங்கரமாக இடம் பெற்றுச்சு. அந்த டைட்டிலுக்குமே வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் கிளம்பினுச்சு. ஸோ பராசக்தி டீசர் தமிழையும் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நிறைய ஆதரவு பெற்றுச்சு. இப்போ அதுக்கடுத்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா மதராசி இல்லடா மதுரவாசிலாம் இது கிடையாது, சிவகார்த்திகேயன் நடிக்கிற மதராசி படம் தான். ஸோ இந்த மதராசி படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணாரு. அனிருத் மியூசிக்கில் ஸ்ரீலக்ஷ்மி மூவி ப்ரொடக்ஷனில். ஸோ இவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த படத்தோட டைட்டில் கிளிப்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு ஆதரவு பெற்றிருக்கு. ட்விட்டர்லாம் பயங்கரமாக ரீட்வீட்லாம் பயங்கரமாக பறந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை மீண்டும் அடுத்த ஒரு ஜிலினி சினிமா சம்பந்தமான சில அப்டேட்ஸு, சில நகைச்சுவை இல்லை முக்கியமான செய்திகள் தொடர்பாக நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் டிகே. மீண்டும் அடுத்த ஜிலினி சினிமா ஷோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா, பை பாய்.